வணக்கம் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தீபாவளி பரிசு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 5 பேருக்கு மேலே அனுப்பிட்டாங்க. சரிங்களா? ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி பார்க்குறப்ப தான் ஃபுல்லாகவே ஃபேக். இது வந்து ஏர்டெல்ல இருந்து ஏதோ சிறப்பான தீபாவளி பரிசுகள்னு சொல்லி வந்திருக்கு. சரிங்களா? ஜஸ்ட் ஒரு 4 கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் ஏதாவது சும்மா ஏதாவது கிளிக் பண்ணிட்டு இது பண்ணோம் அப்படின்னா ஓகேவா, அடுத்த ஒரு பேஜ் அது ஓப்பன் ஆகும். அதில் வந்து கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி வரும். ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி வரும். அது வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள்னு சொல்லுறதா, இப்போ ஃபஸ்ட் இதை கிளிக் பண்ணாலுமே அது வந்து வேஸ்ட்டு, அதாவது வந்து இந்த காலியாக உள்ளதுன்னு அடுத்து வந்து ஓப்பன் ஆனால் பாஸ் வரும். சரிங்களா? காசு இதுதான் வந்து இதில் டயரு. இது வந்து ஒரு 20 பேர் ஷேர் பண்ணணும்னு சொல்லி வரும். இது எப்படி எப்படின்னா வாட்ஸ்அப் உள்ள ஓப்பன் பண்ணிக்க வேண்டாம். திரும்ப பேக் வந்து அப்படியே ஃபுல்லாக யாருக்குமே அனுப்ப தேவையில்லை. சும்மா அப்படியே பேக் வந்துடுங்க. சரிங்களா? அப்படியே ஃபுல்லாக பேக் வந்துடுங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா 50% கம்ப்ளீட்டட். தெரியுதா? 50% கம்ப்ளீட் வந்துடும். திரும்ப அதே மாதிரி திரும்ப வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து எப்படின்னா ஃபெயில்டுன்னு வரும். சரிங்களா? நல்லா பாருங்கள். இந்த தோல்வி அடைந்து சொல்லிடுச்சா, திரும்ப அதே மாதிரி திரும்ப கிளிக் பண்ணி உள்ள போங்க. திரும்ப பேக் வாங்க. அந்த 70% திரும்ப அதே மாதிரி உள்ள போகிறப்போ ஃபெயில்டுன்னு வரும். இப்போ வந்து சரிங்களா, இந்த தோல்வி அடைந்தது. திரும்ப அதே மாதிரி உள்ளே போயிட்டு திரும்ப பேக் வந்தீங்க அப்படின்னா 75%, 70லேருந்து 75 ஆயிடுச்சு. திரும்ப அதே மாதிரி போய் யாருக்குமே அனுப்ப தேவையில்லை. சரிங்களா? வேஸ்ட்டாக எல்லாருக்குமே 20 பேருக்கு அனுப்பி எல்லாருமே ஓப்பன் பண்ணி அது வந்து ரிஸ்க்காக இருக்குல்ல. ஸோ இது மாதிரி ஓப்பன் பண்ணி பாடுங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபேக்கு. சரிங்களா? இது வந்து உண்மை கிடையாது. சரிங்களா? 91% ஆயிடுச்சு. சரிங்களா? அதே மாதிரி பேக் 92. சரிங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. இது வந்து அப்படி யாரோ ஒருத்தங்க இந்த லிங்க் ஜென்ரேட் பண்ணுறாங்க, ஜென்ரேட் பண்ணி இதை அப்படியே டெவலப் பண்ணுறாங்களா என்ன, இல்லை இதனால் எதுவும் ஹேங் பண்ணுறாங்களா இல்லை என்னன்னு தெரியல. சரிங்களா? இது வந்து உள்ளே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஓடிபி கோடு எல்லாமே கண்டிப்பாக கேட்கும் பாருங்களேன். ஓடிபி கோடு கேட்கும். அப்புறம் வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண சொல்லுவோம். இந்த மாதிரி தான் ஆப்ஷன் இருக்குமே தவிர இதுக்கு ஒரு ஏர்டெல்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு அதை வந்து ஃபேக்காக இது பண்ணுறாங்க. 98% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ யாருக்குமே அனுப்பல இப்போ வரைக்கும். சரிங்களா? சும்மா வாட்ஸ்அப் உள்ள என்ட்ரி ஆகும், அப்படி பேக் வந்துடும். ஓகேவா? இல்லை ஓகே, 100% கம்ப்ளீட். இப்போ உள்ள போகிறோம். ஏதாவது கிளிக் பண்ண சொல்லி கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணப்போ திரும்ப லோடிங்க வேறு ஒரு பேஜ் வரும். இதில் வந்து ஏதாவது கங்க்ராச்சுலேஷன் ஏதாவது வரும் பாருங்களேன். ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லுது. சரிங்களா? இது வந்து வேஸ்ட். தயவுசெய்து சொல்கிறேன், இல்லை ஃபோன் நம்பர் கொடுத்தோ இல்லை உங்களோட இது ஃபோன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட என்ன சொல்கிறது ஓடிபி எதுன்னு வரும். வந்ததுக்கப்புறம் அதை வந்து கொடுத்து கோடை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. பேங்க்கில் கொடுத்த நம்பர் எல்லாமே அமேசான் ரிவார்ட்ஸ்னு சொல்லி பாருங்க. அது இதுக்கு மேலே ஏர்டெல் இருந்துச்சு, இப்போ அமேசான் ரிவார்ட்ஸ்னு சொல்லி வருது. அமேசானுக்கு ஏர்டெல் எந்த சம்மந்தம் என்னன்னு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? ஸோ இதுலேருந்து அப்படியே எங்கேயாவது போட்டுருவோம். சரிங்களா? ஸோ இதில் அப்புறமும் வந்து இதை ஏமாந்து யாருக்கும் அனுப்பி தயவு செஞ்சு அவங்களும் ஏமாற வச்சு நீங்களும் ஏமாந்து வேஸ்ட்டாக பணத்தை இழந்துடாதீங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ வெரி மச். இது வந்து எதுவுமே இல்லை. இதில் வந்து சும்மா இது இவங்களாக க்ரியேட் பண்ணது தான். சரிங்களா? ஏர்டெலுக்கு வந்து அமேசான் பே வச்சு நம்பவே முடியல. எல்லாமே வந்து இவ்வளோ சும்மா ரிவ்யூ போட்டு வச்சுருக்காங்க. தயவு செஞ்சு சொல்லிட்டு யாருக்கும் அனுப்பி ஏமாந்து காசு இழந்துறாங்க. தேங்க்யூ.